மமோத் யானை போல இன்ஜினியரிங் செய்யப்பட்ட எலிகள். ஐஸ் ஏஜ் திரைப்படத்தில் வரும் மமோத் யானை மீண்டும் வரப்போகிறது என்று கூறுகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். ஒரு காலத்தில் வாழ்ந்து அழிந்து போன டைனோசர் போன்ற விலங்குகளை மீண்டும் பூமியில் உயிர்த்தெழச் செய்து நடமாட வைப்பது சினிமாவில், நாவல்களில் வரும் கற்பனையாக மட்டுமே இருந்து வந்திருப்பதை பார்த்திருப்போம். இப்படிப்பட்ட கற்பனைகள் நிஜமாகவே நிகழப்போகின்றன. மமோத் யானைகள் 4000 முதல் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை, அதாவது சுமார் கிமு 1600 வரை உயிர் வாழ்ந்தன. அதன் அடர்த்தியான முடி மற்றும் கொழுப்பு அடுக்கு கடும் குளிரிலும் வாழ உதவியது. அவை மனிதர்களோடு சுமார் 15000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. செவ்விந்தியர்கள் அவற்றை வேட்டையாடி புசித்ததாலும் பருவநிலை மாற்றத்தாலும் அவை அழிந்து போனதாக சொல்லப்படுகிறது. அழிந்து போன உயிரினங்களை மீட்டெடுப்பதில் DNA ஆராய்ச்சி செய்து வருவது அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள கொலசல்ஸ் பயோசைன்ஸ் நிறுவனம். புதைப்படிம எச்சங்களான எலும்புகளிலிருந்து மமோத் யானையின் 8 DNAக்களில் ஒன்றை மரபணு ரீதியாக மாற்றி என்ஜினியரிங் செய்து 38 எலிகளை உருவாக்கியுள்ளார்கள். உலகின் முதல் புள்ளி மவுஸ், அதாவது மமோத் யானையின் உடலில் இருக்கும் ரோமங்களை அப்படியே உயிர்ப்பித்து கொண்டு வந்துள்ளது. சைபீரியா போன்ற பகுதிகளில் உறைந்த நிலையில் கிடைக்கும் மமோத் யானையின் புதைப்படிம எச்சங்கள் இந்த மரபணு மீட்டெடுப்புக்கு உதவுகின்றன. CRISPR-Cas9 என்பது மரபணு எடிட்டிங்கிற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். இது மரபணுக்களை துல்லியமாக வெட்டி எடுக்க அல்லது சேர்க்க உதவுகிறது. மேலும் இந்த Cas9 என்ற கருவி குறிப்பிட்ட DNA வரிசைகளை வெட்டுகிறது. வெட்டப்பட்ட DNA வரிசையில் தேவையான மரபணுக்களை சேர்க்கலாம் அல்லது மாற்றலாம். கொலசல்ஸ் பயோசைன்ஸ் என்ற நிறுவனம் அழிந்து போன மமோத் யானையை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக புதைப்படிவ எச்சங்களிலிருந்து பெறப்பட்ட மரபணுக்களை பயன்படுத்தி எலிகளை உருவாக்கியுள்ளார்கள். இந்த எலிகள் மமோத் யானையின் 8 மரபணுக்களில் ஒன்றை மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. மமோத் யானையின் நிறம், அமைப்பு மற்றும் தடிமன் போன்ற பண்புகளை இந்த எலியில் உருவாக்கியுள்ளார்கள். இது குளிர்காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை வழங்குகிறது. இந்த சாதனை மமோத் யானையின் மரபணுக்களின் பகுப்பாய்வின் மூலம் பெறப்பட்ட தகவல்களை பயன்படுத்தி பண்புகளை வெளிப்படுத்த முடியும் என்பதை காட்டுகிறது. இந்த மமோத் யானையை மீண்டும் உருவாக்குவது சாத்தியமா என்பது ஒரு நீண்ட மற்றும் சிக்கலான செயல்முறையாகும். மரபணுக்களை முழுமையாக மீட்டெடுப்பது, குளோனிங் செயல்முறையை வெற்றிகரமாக முடிப்பது, அப்படி உருவாக்கப்பட்ட மமோத் யானையை இயற்கையான சூழலில் வாழ வைப்பது போன்ற பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மமோத் யானையின் மறுபிறப்பு பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. அழிந்து போன உயிரினங்களை மீண்டும் உருவாக்குவது சரியா? மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள் இயற்கையான சூழலில் எப்படி செயல்படும்? இந்த தொழில்நுட்பம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் என்ன நடக்கும்? உயிரினங்களின் மரபணுக்களை மாற்றுவது இயற்கைக்கு எதிரானதா? மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களுக்கு உரிமைகள் உள்ளதா? இப்படி பல கேள்விகள் எழுந்துள்ளன. மேலும் ஒரு சிலர் இந்த மரபணு எடிட்டிங் தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் பல அறிவியல் புரட்சிகளை ஏற்படுத்தும் என்று கூறுகிறார்கள். அழிந்து வரும் உயிரினங்களை காப்பாற்ற மரபணு எடிட்டிங் பயன்படுத்தப்படலாம் என்றும், இந்த மரபணு எடிட்டிங் மூலம் மனித நோய்களை குணப்படுத்த முடியும் என்றும் கூறுகிறார்கள். தற்போது உருவாக்கப்பட்டுள்ள இந்த எலியின் கர்ப்ப காலம் சில வாரங்களே என்பதால் மமோத் யானையை மீண்டும் உயிர்ப்பிக்க சில ஆண்டுகள் ஆகலாம் என்று கூறுகிறார்கள். அது நீண்ட நெடிய ஆராய்ச்சிகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகம் அனைத்து உயிர்களுக்குமானது. அழிந்த இனங்களை உயிர்ப்பித்தால் பயோடைவர்சிட்டி ஏற்படும் என்று ஆய்வாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்கள். தற்போது உள்ள பல உயிரினங்கள் 2050ஆம் ஆண்டுக்குள் அழியும் நிலையில் உள்ளதாகவும், அவற்றை காப்பாற்ற இதுபோன்ற ஆய்வுகள் உதவும் என்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் யாராவது நாளை ஆர்வ கோளாறில் இந்த DNA இன்ஜினியரிங் தர்மத்தை மீறி ஒரு டைனோசரை உருவாக்கிவிட்டு வேடிக்கை பார்த்தால் என்ன ஆகும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.